இன்றைக்கி நம்ம ஒரு அழகான காதல் கதையை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெஞ்சு லாஸ்ட் லவ். இந்த கதையோட டைட்டில் இதுதான். இந்த கதையோட பாகம் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். அவள் வந்த நாள் அந்த கல்லூரிக்கு அன்னைக்கு தான். அவனுக்கு பிடிக்கவே இல்லை அந்த காலேஜ். அந்த காலேஜ் பெரிய கேம்பஸாக நிறைய பேர் இருந்தாலும் அவனுக்கு என்னமோ வெறுமையாக தான் இருந்தது. அவனுக்கு ஏதோ இருந்த மாதிரி தோணலை. ஃபஸ்ட் இயரு ஃபஸ்ட்டு டே. அவன் எப்போதும் போகிற இடம் ஃபஸ்ட் பெஞ்ச், விண்டோ சீட்டு. யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, யாரோட கண்ணும் பட மாட்டாங்க அப்படின்னு அவன் ஃபஸ்ட் பெஞ்சில் வந்தான். அவனுக்கு அப்படி தான் பிடிக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோயின் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தால் ஒயிட் கலர் சுடிதார் போட்டுட்டு கையில் ஒரு நோட்டு, கண்ணில் கொஞ்சம் பயம், முகத்தில் கொஞ்சம் தைரியம். கிளாஸ் முழுக்க சீட்டு தேடினா லாஸ்ட் பெஞ்ச் ஃபுல், மிடில் பெஞ்சு ஃபுல்லு. டீச்சர் குரல், ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஒரு இடம் சீட்டு இருக்குமா, அங்கே போய் உட்காரு அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னாங்க. அவள் திரும்பி பார்த்தா அவன் பக்கத்தில் உட்கார்ந்தா. அந்த நிமிஷம் அவனுக்கு விண்டோ சீட் வியூ கூட பார்க்கவே தோணலை. அவன் நோட் புக்கை திறந்தா. அவனும் ஒரு வார்த்தையும் பேசலை. ஆனால் அவன் மனசு பேச ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்குள்ளே அவனுக்கு என்னென்னா, அவள் நாளைக்கும் வருவாளா, இதே இடத்துல உட்காருவாளா அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. இன்டர்வல் வருது. அவன் எழுந்தான், அவளும் எழுந்தா. அவன் நோட் புக் கீழே விழுந்துச்சு. அவன் எடுத்து கொடுத்தான். அவள் மெதுவாக சொன்னா, தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு காலேஜ் லைஃப்பில் கேட்ட முதல் அழகான வார்த்தை அந்த வார்த்தை அவளோட வார்த்தை தான். அப்படியே டே பாஸ் ஆகுது. அதாவது அந்த நாள் முடியுது. அவன் தினமும் ஃபஸ்ட் பெஞ்சு, அவளும் ஃபஸ்ட் பெஞ்சு தான். நோட்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, ஸ்மைல் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபீலிங் மட்டும் யாரும் ஷேர் பண்ணலை, அந்தளவுக்கு பழகலை. ஒரு நாள் கல்ச்சுரல் நோட்டீஸ் வந்துச்சு. கப்புள் டான்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் அப்படின்னு வந்திருந்தது. கிளாஸ் ஃபுல்லாக ஒரே நாய்ஸ், எல்லாம் சத்தம் போட்டாங்க. அவள் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அவனை பக்கம் பார்த்து திரும்பினா. ஒரு செகண்ட் அவன் எதுவும் சொல்லலை. ஆனால் அவனுக்கு புரிஞ்சது. அந்த பார்வை காதலாக மாறுமா அப்படிங்கிற ஆர்வம் அவனுக்குள்ளே வந்துச்சு. இந்த காலேஜ் லவ் சாதாரண லவ் கிடையாது. இது ஒருத்தரை காப்பாற்றும் ஒரு காதலாக மாறப்போகுதுன்னு. பாகம் 1 இங்கே முடியுது. பாகம் 2ல் என்ன, அவனை ப்ரப்போஸ் பண்ணுவாளா, இல்லை அவன் அவட்ட ப்ரப்போஸ் பண்ணுவானா, கேம்பஸில் ஒரு ரூமர் ஆரம்பிக்குமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் விசஸ் லவ், அந்த இதில் எந்த இது வரும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.